ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. இதற்கு முன்னால் இந்த ஹதீஸையும் நாம் நிறைய விஷயங்களை பார்த்தோம் சென்ற வகுப்பிலே. அடுத்ததாக இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய கடைசி ஹதீஸ் 20வது ஹதீஸ். இந்த மிஸ்வாக் சம்பந்தப்பட்ட தலைப்பின் கீழ் வரக்கூடிய கடைசி ஹதீஸ் மிகவும் சுருக்கமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்னவென்றால் 20வது ஹதீஸ் عن أبي موسى الأشعري رضي الله عنه قال أتيت النبي صلى الله عليه وسلم وهو يستاك بسواك قال وطرف السواك على لسانه يقول أوع أوع والسواك في فيه كأنه يتهوع. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குச்சியால் மிஸ்வாக்கில் பல் துலக்கி கொண்டிருக்கும் போது நான் அவர்களிடம் வந்தேன். எவ்வாறு வருகிறார்கள்? அதாவது நான் எப்படி வந்தேன் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக்கை கொண்டு பல் துலக்கி கொண்டிருக்கும் பொழுது நான் வந்தேன். அப்போது அக்குச்சியின் முனை அவர்களின் நாவில் இருந்தது. கவனியுங்கள், அந்த குச்சியின் முனை, அந்த குச்சியுடைய அந்த மேற்பகுதி, அந்த முனை பகுதி, அதை கொண்டு தீர்த்தக்கூடிய அந்த பகுதி அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவில் இருந்தது என்றால் இதில் எத்துணை ஃபாயிதாக்கள் இருக்கிறது. பின்னா ஷேக் அவர்கள் விளக்குவார்கள். எந்த அளவிற்கு சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உற்று நோக்குகிறார்கள், இதையெல்லாம் பார்க்க வேண்டும். மேலும் அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சி, பின்பு தமது வாயில் அக்குச்சியை வைத்து பல் துலக்கி, பின்பு தமது வாயில் அக்குச்சியை வைத்து பல் துலக்கி குமட்டுவதை போன்று ஓ ஓ என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று வருகிறது. இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை பார்ப்போம் அல்லாஹ்வின் அடியார்களே. இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்னவென்றால், அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் வரும்பொழுது ஈரமான மிஸ்வாக்கை கொண்டு, அதாவது ஈரம் பதிந்த மிஸ்வாக்குடன், காய்ந்த மிஸ்வாக்கல்ல, ஈரமான மிஸ்வாக்கை கொண்டு அவர்கள் பல் துலக்குகிறார்கள். ஏன்? அதையும் சொல்கிறார்கள் ஷேக் அவர்கள் பஸ்ஸாம் விளக்க உரையாளர். லிஅன்ன இன்காஅஹு அக்மல், ஏனெனில் அதை கொண்டு சுத்தப்படுத்துவது தான் ஆக சிறந்த முறை. ஏனெனில் ஈரமானது தான் சுத்தம் செய்வதற்கு சரியான முறையாக இருக்கும். அதே போல தான் அதுதான் கீறாது. நம்முடைய வாயில் கீறுதல் ஏற்படாமல், நமக்கு எந்த ஒரு தீங்கையும் தீமையும் நமக்கு ஏற்படுத்தாமல் இருக்கும் என்றால், ஈரமான குச்சியை வைத்து நாம் தீட்டினால்தான் அந்த கீறுதல் ஏற்படாமல் நமக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். மேலும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஸ்வாக்கை எங்கே வைத்திருக்கிறார்கள்? முதலில் நாவிலே வைத்திருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், எந்த அளவிற்கு சிறந்த முறையில் மிஸ்வாக் செய்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாயை கழுவுவது என்றால் வெறும் பல்லை துலக்குவது மட்டுமல்ல, வாயை முதற்கொண்டு நாவை முதற்கொண்டு அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி இன்று சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், நாவை துலக்க வேண்டும். பற்களுக்கு பிரஷ்ஷை பயன்படுத்தும் பொழுது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை கொண்டு நாவை சுத்தப்படுத்துவது என்பது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதருடைய சத்திய போதனையிலே வருகிறது நமக்கு, நாவிலே அவர்கள் மிஸ்வாக்கை வைத்திருக்கிறார்கள், அதை தேய்க்கிறார்கள். பின்பு சொல்கிறார்கள், எந்த அளவிற்கு அவர்கள் அதை மிகைப்படுத்தி செய்கிறார்கள் என்றால், அந்த செயலை அழகான முறையில் சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்பதனால், அதை மிகைப்படுத்தி செய்வதனால் அல்லாஹ் தூதருக்கு குமட்டலே ஏற்படுத்திவிட்டது. குமட்டினார்கள். ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார் நாம் எல்லோருக்கும் தெரியும், நாம் பல் துலக்கும் பொழுது, பல் விளக்கும் பொழுது இந்த குமட்டல் பொதுவாக ஏற்படும். இந்த நாவுக்கு நீங்கள் கொண்டு போனாலே தெரியும், மிஸ்வாக்கை கொண்டு போனாலே தெரியும், அந்த அதிகமாக செய்யும் பொழுது அந்த சில எச்சில் துளிகள் உள்ளே செல்லும் பொழுது, வெளியே வரும் பொழுதும் குமட்டல் ஏற்படும். அப்படி அந்த அளவிற்கு மிகைப்படுத்தி செய்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வின் அடியார் இந்த ஹதீஸில் எடுக்கக்கூடிய ஃபாயிதாக்கள் என்ன? மஷ்ரூஇய்யத்து தவஸ்ஸுகி பில் ஊதிர் ரத்ப், அதாவது காய்ந்த ஊதை கொண்டு, அதாவது காய்ந்த இந்த மரக்குச்சிகளை கொண்டு, ஈரமான மரக்குச்சிகளை கொண்டு நாம் மிஸ்வாக் செய்வது என்பது நமக்கு அல்லாஹ் மார்க்கமாக இருக்கிறான். வன்ன சிவாக்க மினல் இபாதாத் வல் குர்பாத், மேலும் மிஸ்வாக் செய்வது என்பது வணக்க வழிபாடுகளில் ஒன்றாக இருக்கிறது. அதே போல
மிஸ்வாக் செய்யும் பொழுது நாம் மிகைப்படுத்தி செய்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. ஏனெனில் அவ்வாறு மிகைப்படுத்தி செய்யும் பொழுது தான் முழுமையான சுத்தம் நமக்கு ஏற்படும். பல்லை மட்டும் துலக்காமல் பல்லுடைய உட்பகுதிகள், வெளிப்பகுதிகள், நாவுடைய பகுதிகள், வாயுடைய பிற பகுதிகள் அனைத்தையும் சுத்தம் செய்யக்கூடிய விஷயமாக வருகிறது. மூன்றாவதாக இந்த சிவாக்கை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் நாவை பயன்படுத்தி இருக்கிறார்கள், நாவிலும் அவர்கள் தீட்டியிருக்கிறார்கள் என்பதும் இந்த விஷயத்திலிருந்து நமக்கு வெளிப்படுகிறது என்று சொல்லி முடிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஹதீஸ் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு குமட்டல் வருகிறது. கவனிங்க, அதுதான் இந்த ஹதீஸுடைய முக்கியமான ஒரு சாரம்சம். குமட்டல் வருகிறது அவர்களுக்கு. அந்த அளவிற்கு குமட்ட வரும் வரை, அதுதான் ஓ ஓ என்று அந்த சத்தம், அந்த ஓ நமக்கு இன்று வரை அந்த ஓ ஓ என்ற அந்த சட்டம் நமக்கும் வரும். அந்த சத்தம் வரும் அளவு அதை கூட ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றால், எந்த விஷயத்தை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸில் விடப்பட்டுள்ளது, இதுவும் விடப்படவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை அந்த அளவுக்கு நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். நம்முடைய வாழ்வியல் முறைக்கு அனைத்தையும் வழங்கியிருக்கிறான் ரப்புல் ஆலமீன். அதன் பால் அமல் செய்வர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மிஸ்வாக்கை பிடித்த சமுதாயமாக, வெறுமன உல சுத்தம் மட்டும் அல்லாமல் உடல் சுத்தமாக அடையக்கூடிய முஸ்லீம்களாக ஒரு சிந்தித்து பாருங்கள். இந்த பகுதியை நாம் தொடர்ந்து படிக்கும் பொழுது தெரியும், இஸ்லாம் சுத்தத்தை எவ்வாறு வலியுறுத்துகிறது, இஸ்லாம் சுத்தத்தை எவ்வாறு பேணுகிறது, இஸ்லாம் ஒரு மனிதனுடைய தன்னுடைய அந்த உடல் சுத்தத்தை எந்த அளவிற்கு சொல்கிறது என்பதை தொடர்ந்து நாம் பார்ப்போம். இதற்கு முன்னால் பார்த்தோம், சுப்ஹானல்லாஹ், சிறுநீர் கழிக்கும் பொழுது, மலஞ்சலம் கழிக்கும் பொழுது எவ்வாறு கழுவ வேண்டும், எவ்வாறு பேண வேண்டும், அதனுடைய ஒழுக்கங்கள் என்ன என்ற அனைத்தையும் பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ். எந்த மார்க்கத்தில் இது இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய இந்த சத்திய மார்க்கத்தில் மட்டும்தான் அல்லாஹ்வின் அடியார்களே மானுடத்திற்கு வழிகாட்டுதலாக அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு இறக்கி அருள் தந்திருக்கிறான் ரப்புல் ஆலமீன். இதன் பால் சுத்தத்தை பிடித்த மக்களாக இந்த அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதியை, அவர்களுடைய சுன்னத்தை, மிஸ்வாக்கிலே அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இதோடு இந்த தலைப்பு முடிவடைகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வாரம் நாம் போகக்கூடிய மூன்றாவது தலைப்பு பாபுல் மஸ்ஹி அலல் ஹுஃபைன். உதுவை பார்த்தோம். அந்த உதுவோடு இதற்கு முன்னால் நாம் அடிப்படை விஷயங்களை பார்த்தோம் சுத்தத்தில். அதை வரிசையாக அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். அதுக்கு பின்பு உதுவை பார்த்தோம், உது செய்யும் முறையை பார்த்தோம். அந்த உது செய்யக்கூடிய முறையோடு சேர்த்து இன்று இப்போ மிஸ்வாக்குடைய வகுப்புகளையும் இந்த 2 வகுப்புகளை பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக காலுறைக்கு எவ்வாறு தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வது, காலுறையை உது செய்யும் பொழுது காலுறையை எவ்வாறு தண்ணீரை கொண்டு தடவ வேண்டும் என்ற அந்த சட்டத்திட்டங்களை அல்லாஹ் நாடினால் அடுத்த வாரம் நாம் பார்ப்போம். எதை கேட்டோமோ அதன்படி செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.